நண்பர்களுக்கு வணக்கம். திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர். அதிமுகவிலே இருந்து வெளியேறிய பிறகு அமமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கின்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கின்றார். அந்த கட்சியினாலே ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை எட்ட முடியவில்லை என்றாலும் ஓரளவு மக்களிடையே வாக்கு சதவீதம் பெற்றிருக்கின்றது, ஓரளவு ஆதரவு பெற்றிருக்கின்றது. அதை தவிர தனியாக ஒரு கட்சியை தொடங்கிய இவருடைய துணிச்சலை பாராட்டியே தீர வேண்டும். சசிகலா அவர்கள் செய்யவில்லை, ஓபிஎஸ் அவர்கள் செய்யவில்லை, செங்கோட்டையனும் செய்யவில்லை. ஆனால் டிடிவி தினகரன் செய்திருக்கின்றார். வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்திலே அவர் செயல்பட்டு இருக்கின்றார். ஓரளவு ஏற்கனவே கூறியபடி ஓரளவு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கின்றார். இது வரவேற்க தகுந்த விஷயம் என்றுதான் நான் கருதுகின்றேன். தன்னுடைய அணுகுமுறையிலே கூட ஓரளவு அவர் யதார்த்தத்தை கடைப்பிடிக்கின்றார் என்பதை அனைவரும் கவனித்திருக்கக்கூடும். நான் கவனித்திருக்கின்றேன், நீங்களும் கவனித்திருப்பீர்கள். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் உண்மையான லட்சியங்களை எங்கள் கட்சிதான் பிரதிபலிக்கின்றது. அதிமுக தடம் புரண்டு விட்டது, வழிமாறி சென்றுவிட்டது. எனவே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நாங்கள் தான் உண்மையான வாரிசுகள். எனவே நாங்கள் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம் என்றெல்லாம் ஏதாவது உதார் விட்டு கொண்டிருக்காமல், தங்களின் கட்சிதான் ஆட்சியை பிடிக்கும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்காமல், எங்கள் கட்சி ஆட்சியை தீர்மானிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கும் என்று அவர் கருதுகின்றார். அப்படி பேசியிருக்கின்றார். அதிலே அப்படிப்பட்ட அவருடைய கூற்றிலே சிறிது உண்மையும் இருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆனால் தனியாக செல்வது என்றெல்லாம் அவர் முடிவெடுத்தால் பிறகு இந்த கருத்து கூட பொய்த்து போய்விடும். அதை டிடிவி தினகரன் அவர்களும் உணர்ந்திருக்கின்றார். ஆனால் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பதிலே இதுவரையிலே அவர் சிறிது குழம்பிய மனநிலையிலே இருந்தார். உறுதியான நிலையான ஒரு முடிவை அவரால் இதுநாள் வரை எடுக்க முடியவில்லை. அவருக்கு அதற்கேற்றாற்போல் வாய்ப்புகளும் இருந்தன, இன்னமும் இருக்கின்றன. பாஜக மூலமாக என்டிஏ கூட்டணியிலே சேர்வது என்பது ஒரு ஏற்பாடு. இல்லையென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் செல்லலாம் என்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலேயே சேர்ந்தே விட்டார் என்பதையும் நாம் கவனிக்கின்றோம். தினகரன் அவர்களை பொறுத்த வரையிலே இந்த இரண்டு வாய்ப்புகளையும், அதற்கான அந்த இரண்டு வாய்ப்புகளுக்குமான கதவுகளையும் அவர் திறந்தே வைத்திருந்தார். பாஜக தன்னை கழற்றி விடுகின்றதோ என்கின்ற சந்தேகம் அவருக்கு சிறிது இருந்த போதிலும் அதை வெளிப்படையாக பெரிதுபடுத்தி விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் ஒரு லேசான முணுமுணுப்போடு நிறுத்தி கொண்டு விட்டார். ஆனால் இறுதி முடிவை எடுக்காமல் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதையும் அவர் கவனித்து கொண்டுதான் இருந்தார். இறுதியிலே எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து பாஜகவுடன், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடன், என்டிஏவுடன் கூட்டணி வைப்பது என்று முடிவெடுத்து அதை அறிவித்தும் விட்டார். திரு தினகரன் அவர்களுக்கே அரசியல் அனுபவம் உண்டு. அதை தவிர அண்ணாமலை அவர்களும் தினகரன் அவர்களிடம் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேருமாறு அறிவுறுத்தி இருப்பார் என்றுதான் நான் கருதுகின்றேன். எனவே அது என்னுடைய யூகம்தான். சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேர்ந்திருப்பது அந்த கூட்டணிக்கு வலிமை சேர்க்கின்றது என்பதை சிறிதும் மறுப்பதற்கு இல்லை. மேலும் அவர் தாவேகாவோடு, விஜய் அவர்களின் தாவேகாவோடு கூட்டணி வைத்திருந்தால் பொதுமக்களின் வாக்குகள் மிகவும் பிளவுபட்டு போயிருக்கும். மிகவும் குழப்பம் தரக்கூடிய அரசியல் சூழ்நிலை உருவாகியிருக்கும். அப்படி செய்யாததன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வாய்ப்பை ஓரளவு குறைத்து பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை ஓரளவு இவர் அதிகப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லலாம். அதனால் இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகும். மகிழ்ச்சியோடோ அல்லது ஏனோ தானோ என்றோ எடப்பாடி அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். கூட்டணியிலே டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்று இருக்கின்றார். அதாவது அவரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளையெல்லாம் விட்டுவிட்டு யதார்த்தத்தை நன்கு பரிசீலித்து பார்த்து தினகரன் அவர்களை சேர்த்துக்கொள்வது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார். பாஜகவை பொறுத்தவரையிலே எந்த குழப்பமும் இல்லை. தினகரனிடம் அவர்களுக்கு, பாஜகவினருக்கு எந்த விதமான விரோத மனப்பான்மையும் இல்லை. எனவே அவர்கள் தினகரனை ஏற்றுக்கொண்டதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் எடப்பாடியாரை பொறுத்தவரையிலே அவர் சிறிது மனம் மாறி தினகரனை வரவேற்று ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்டிஏ கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மறுபக்கத்திலே விஜய் அவர்கள் மேலும் மேலும் தனித்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸிலே பலருக்கு விஜயுடன் கூட்டணி வைக்கலாம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம்
என்கின்ற ஒரு வலிமையான கருத்து இருந்தது. ஆனால் காங்கிரஸ் மத்திய தலைமையோ அதை கிட்டத்தட்ட நிராகரித்து விட்டது. இன்றைய நிலைமையிலே இடங்களுக்காக பேரம் பேசுவதை வலிமையாக்கிக் கொள்வதற்காக அப்படி செய்யலாமே தவிர உண்மையிலேயே அவர்கள் காங்கிரஸ் தவேகாவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பது தெரிகின்றது. 2029 வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல்களையும் மனத்திலே வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். அதை பற்றி சொல்வதற்கில்லை. ஆனாலும் காங்கிரஸ் திமுகவிலேயே தொடர்ந்து இருப்பது திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ மிகவும் வலிமை சேர்த்து விடாது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் திமுகவுக்கு எதிராக மக்களுக்கு இருக்கின்ற ஆட்சிக்கு எதிரான மனநிலை காங்கிரஸையும் பாதிக்கும். கூட்டணி கட்சியாகிய காங்கிரஸ் மீதும் வெறுப்பு கொள்ள செய்யும். அதனால் தவேகாவுடன் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை காங்கிரஸ் எடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதை தவிர திமுக கூட்டணியிலே இருக்கின்ற இன்னும் ஓரிரு கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தவேகாவுடன் சேர்ந்தால் திமுக கூட்டணி மிகவும் வலிமை இழந்து போயிருக்கும், கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி நடக்கப் போவதாக தெரியவில்லை. தவேகா தான் தனித்து விடப்பட்டிருக்கின்றது. அட்லீஸ்ட் இப்போதைக்கு தனித்து விடப்பட்டு இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இந்த திமுக கூட்டணி, திமுக ஆட்சி மக்களின் வெறுப்பை சம்பாதித்து இருப்பதால் அந்த கூட்டணியின் பலம் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானித்து விடாது என்பது என்னுடைய கருத்து. மாறாக திமுகவின் மேலே இருக்கின்ற வெறுப்பு காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் மற்றும் இடதுசாரி கட்சிகளையும் பாதிக்கும் என்று நினைக்கின்றேன். ஆக திமுக கூட்டணி ஒன்றாகவே தொடர்ந்து இருப்பதாலேயே வென்று விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதை மனத்திலே வைத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் தவேகாவும் இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்கும் என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்ற இந்த நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலிமை சற்று அதிகரித்திருக்கின்றது. எனவே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்பு அதிகரித்து இருக்கின்றது. அதாவது ஒரு கூட்டணியாக, தனித்தனியாக அல்ல. அதாவது அதிமுகவுக்கு மட்டும், அந்த கட்சிக்கு மட்டும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம். பாஜகவுக்கோ அமமுகவுக்கோ கிடைக்கப் போவதில்லை, இது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் கூட்டணியாக பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகரித்து இருக்கின்றது. எந்த கட்சிக்கு, எந்த கூட்டணி கட்சிக்கு எத்தனை இடங்கள், அதாவது அதிமுகவுக்கு எத்தனை, பாஜகவுக்கு எத்தனை, அமமுகவுக்கு எத்தனை என்பது கூட முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதிமுக மிக மிக அதிகமான இடங்களை எடுத்துக்கொண்டு வாக்காளர்களுக்கும் அதிமுக தான் திமுகவுக்கு எதிரான மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி என்கின்ற எண்ணம் ஏற்பட்டால் அதிமுகவுக்கே கூட ஒரு கட்சியாக கூட அறுதி பெரும்பான்மை கிடைக்கலாம். அதை பற்றி இப்பொழுது நிச்சயமாக சொல்வதற்கு இல்லை. தொகுதி பங்கீட்டு பேச்சுக்களின் விளைவு என்ன என்பதை பொறுத்து அது அமையும். ஆக வானம் பார்த்து கொண்டிருந்த பூமியாக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, அந்த நிலத்தின் மீது இப்பொழுது ஒரு சிறிய மழை பெய்திருக்கின்றது என்று சொல்லலாம். மற்ற கட்சிகளின் கூட்டணி வியூகம் என்ன என்பதெல்லாம் வெளியான பிறகு இன்னும் அதிகமாக தெளிவு பிறக்கும். இப்போதைக்கு அட்வான்டேஜ் என்டிஏ என்று தான் கூற முடியும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.